நீங்க உண்மையை கேட்க தயாரா? இது உனக்கு வேறு யாரும் சொல்லாத உண்மை. ஏனெனில் இந்த உலகமே நீ விழிக்க வேண்டாம் என்பதையே விரும்புகிறது. இந்த உலகம் நீ தூங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், ஒடுக்கப்பட்டிருக்க வேண்டும், எல்லோருக்கும் தலையசைக்க வேண்டும் என்பதையே விரும்புகிறது. ஆனால் இன்று இந்த நொடியிலேயே நீ முடிவெடுக்க வேண்டும். நீ வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களின் நிழலாக வாழ விரும்புகிறாயா, அல்லது உன் வாழ்க்கையின் ராணியாக வாழ விரும்புகிறாயா? நினைவில் வைத்துக்கொள், ராணி என்றால் அரண்மனையில் பிறந்தவள் அல்ல. எல்லா சூழ்நிலையிலும் மக்கள் அவளுக்கு முன் தலை குனிய வேண்டிய நிலைக்கு கொண்டு வருகிறவள்தான் ராணி. அந்த மரியாதை கேட்டு கிடைக்காது. அதை பெற வேண்டும், சம்பாதிக்க வேண்டும். இன்று முதல் ஒரு விஷயத்தை உன் மனதில் பதித்துக்கொள். நீ பிறந்தது மற்றவர்களை மகிழ்விக்க அல்ல. நீ யாருக்காவது சேவை செய்ய, யாரின் அவமானத்தையும் சகிக்க, யாருக்காகவும் உன்னை அழிக்க வரவில்லை. போதும் நல்ல பெண்ணாக இருப்பது, போதும் எல்லோரையும் அமைதியாக சகிப்பது. இன்று முதல் நீ நல்லவள் இல்லை, நீ சரியானவள். சரியான பெண் என்றால் தன் மதிப்பை அறிந்தவள். சுலபமாக கிடைக்கும் பொருட்களை எல்லோரும் விரும்புவார்கள். ஆனால் மதிப்புள்ள ஒன்றை பெற மக்கள் முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். இப்போது முடிவு உன் கையில். நீ சாலையில் விற்கப்படும் மலிவு பொம்மையா, அல்லது பார்க்கக்கூட தகுதி தேவைப்படும் வைரமா? முதல் மற்றும் மிகவும் கடுமையான அறிவுரை, எல்லோருக்கும் எப்போதும் கிடைக்கக்கூடியவளாக இருப்பதை நிறுத்து. நீ எப்போதும் கிடைத்தால் மக்கள் உன்னை ஃப்ரீ டைம் என்று நினைப்பார்கள். இவளுக்கு வேறு வேலை இல்லை என்று நினைப்பார்கள். இதுதான் உன் பெரிய தவறு. ஒரு உயர்ந்த மதிப்புள்ள பெண் ஒருபோதும் வீணாக இருக்க மாட்டாள். அவளுடைய நேரம் பொன்னை விட விலையுயர்ந்தது. யாராவது அழைத்தவுடன் உடனே போனால், யாராவது கூப்பிட்டால் எல்லா வேலையையும் விட்டுவிட்டு ஓடினால், நீ உன் மதிப்பை நீயே ஏலத்தில் வைக்கிறாய். இன்று முதல் கொஞ்சம் மறைந்திருப்பதை கற்றுக்கொள். உன் இருப்பு ஒரு பரிசு என்பதை மக்கள் உணரட்டும். அது அவர்களுடைய உரிமையல்ல, மிகவும் முக்கியமானது. மன்னிப்பு கேட்பதை நிறுத்து. சிலரை பார்த்திருக்கிறாயா? தவறு செய்தாலும் நேராக நிமிர்ந்து நடப்பார்கள். தவறு இல்லாவிட்டாலும் பயப்படுவாய். நான் அதிகமாக பேசிட்டேனா, அவனுக்கு கஷ்டமா இருந்திருக்கும் என்று யோசிப்பாய். இதை கைவிடு. நீ உண்மை பேசினால், உன் உரிமைக்காக குரல் கொடுத்தால் யாரிடமும் பயப்பட தேவையில்லை. ராணி தன் சக்திக்காக ஒருபோதும் மன்னிப்பு கேட்க மாட்டாள். யாருக்காவது உன் வார்த்தைகள் குத்தினால் அது அவர்களுடைய பலவீனம், உன் தவறல்ல. உன் குரலை அடக்குவதை நிறுத்து. குரலை அடக்கும் பெண்ணின் கழுத்தை உலகமே நெரிக்கும். உன் மகிழ்ச்சியின் சாவியை யாரிடமும் கொடுக்காதே. உன் பெரிய பிரச்சனை, உன் சிரிப்பு, கண்ணீர், அமைதி எல்லாமே மற்றவர்கள் மீதுதான் உள்ளது. உன்னை சுற்றி இருப்பவர்கள் நன்றாக பேசினால் உனக்கு மகிழ்ச்சி. திரும்பி போனால் நீ உடைந்து போகிறாய். இது சுதந்திரமல்ல, அடிமைத்தனம். சக்தி வாய்ந்த பெண் தனியாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்க தெரிந்தவள். யாரும் அவளுக்கு அவசியமில்லை, அவள் தன்னை முழுமையாய் உணர்வதற்கு. நீ தனிமையை நேசிக்க கற்றுக்கொண்ட நாளே யாரும் உன்னை உணர்ச்சி வசப்படுத்த முடியாது. மக்கள் உன்னை கட்டுப்படுத்துவது அவர்களுக்கு நீ தேவைப்படுகிற வரையில் மட்டுமே. உனக்கு நீயே தேவைப்படுவளாக மாற வேண்டும். இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள். சின்ன வயதில் பெண்களுக்கு சொல்லிக் கொடுப்பது, இல்லை என்று சொல்லாதே, எல்லாரையும் அனுசரித்து போ என்றுதான். ஆனால் இன்று நான் சொல்வது, இல்லை என்று சொல்வதுதான் உன் பெரிய ஆயுதம். உனக்கு பிடிக்காத வேலை செய்ய சொன்னால் இல்லை என்று சொல்லு. உன்னை காயப்படுத்தும் உறவுக்கு இல்லை. உன்னை தாழ்த்துபவர்கள் விட்டு வெளியேறு. மற்றவர்களை மகிழ்விக்க உன் ஆன்மாவை விற்காதே. நீ தவறானவர்களுக்கு இல்லை என்று சொன்னால்தான் சரியானவர்களுக்கு கதவு திறக்கும். உன்னை மதிக்காதவர்களுக்காக அழுவதை நிறுத்து. உன் கண்ணீர் முத்துக்கள் அதை மதிக்காதவர்களுக்கு வீணாக விடாதே. நீ அவர்களுக்காக அழும்போது அவர்களுக்கு உன்மேல் அதிகாரம் கிடைக்கும். ராணி பொதுமக்கள் முன் அழமாட்டாள். வலி இருந்தால் தனியாக அழு. பிறகு முகத்தை துடைத்து சிரிப்புடன் வெளியே வா. எதிரிகள் கூட இவளை எப்படி உடைக்க வேண்டும் என்று யோசிக்கட்டும். நீ உடைந்தால் அது அவர்களின் வெற்றி, நீ மீண்டால் அது அவர்களின் தோல்வி. இன்று நீ முதல் படி எடுத்து விட்டாய். நீ மாற்றம் வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டாய். மாற்றம் எளிதல்ல. மக்கள் உன்னை கிண்டல் செய்வார்கள், அகந்தை என்று சொல்வார்கள். அவர்கள் அப்படி சொன்னால் நீ சரியான பாதையில் இருக்கிறாய். அது அவர்கள் இனி உன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதற்கான சான்று. நீ ஒரு தீ. தீயை யாரும் பிடிக்க முடியாது. அதனுடன் விளையாடினால் எரிய வேண்டும். உன்னை பலவீனமாக நினைக்காதே. உனக்குள் மலைகளை நகர்த்தும் சக்தி இருக்கிறது. இன்று முதல் கண்ணாடியில் உன்னை பார்த்து, நான் பலவீனமல்ல என்று சொல்லு. நான் முக்கியமானவள். நான் யாருக்கும் தலை குனிய மாட்டேன். இந்த பயணம் நீண்டது,
ஆனால் நீ தனியாக இல்லை. உன் உரிமைக்காக நிற்கும் ஒவ்வொரு பெண்ணும் உன்னுடன் இருக்கிறாள். தலையை உயர்த்தி நட. உலகமே உன்னுடையது. நீ அதை நம்பினாள். இது ஆரம்பம் மட்டுமே. இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். நீ ஒரு சிங்கமாக இருக்க வேண்டும். அமைதியாக, எச்சரிக்கையாக, ஆபத்தானவளாக. இப்போது நாம் பேசப்போகின்ற அந்த பழக்கங்களைப் பற்றி அவை உன்னை மதிப்புக்குரியவளாக மட்டுமல்ல, சக்தி வாய்ந்தவளாகவும் மாற்றும். பெரும்பாலான பெண்கள் செய்யும் தவறு, அவர்களால் எந்த விஷயத்தையும் ரகசியமாக வைத்திருக்க முடியாது. தங்கள் திட்டங்கள், தங்கள் துயரம், அடுத்த முடிவு எல்லாவற்றையும் மற்றவர்களிடம் சொல்லிவிடுகிறார்கள். இன்று முதல் இதை நிறுத்து. ஒரு ராணி ஒருபோதும் தன்னுடைய திட்டங்களை வெளியில் அறிவிக்க மாட்டாள். நீ ஏதாவது புதிதாக தொடங்கப் போகிறாயா? அமைதியாக இரு. நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? அமைதியாக இரு. நீ சோகமாக இருக்கிறாயா? அமைதியாக இரு. மக்கள் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று ஊகிக்கட்டும். நீ குறைவாக பேசும்போது, உன் செயல்களை மறைத்து வைத்திருக்கும்போது மக்கள் உன்னை பார்த்து பயப்படுவார்கள், மதிப்பார்கள். ஒரு திறந்த புத்தகமாக இருக்காதே. யாரும் படித்து எரியக்கூடியதாக இருக்காதே. அனைவராலும் புரிந்து கொள்ள முடியாத புதிராக இரு. உன் அமைதியே உன் பெரிய கவசம். பழி சொல்லல், பின்னூட்டம், இதையெல்லாம் கடந்து மேலே எழு. கவனமாக கேள். இது கசப்பான உண்மை. சிறிய மனசுள்ள பெண்கள் மற்றவர்களை பற்றி பேசுவார்கள். பெரிய மனசுள்ள பெண்கள் கருத்துக்கள், எதிர்காலம் பற்றி பேசுவார்கள். நீ 4 பேருடன் உட்கார்ந்து யாராவது ஒருவரை பற்றி கெட்ட வார்த்தை பேசினால் நீ உன் மதிப்பை நீயே குறைக்கிறாய். ஒரு உயர்ந்த மதிப்புள்ள பெண்ணுக்கு மற்றவர்களின் வாழ்க்கையில் கூர்ந்து பார்க்க நேரமில்லை. அவள் தனது ராஜ்யத்தை உருவாக்குவதில் பிஸியாக இருப்பாள். இன்று முதல் யாராவது உன்னிடம் பழி சொல்ல வந்தால் அங்கேயே நிறுத்து. இதற்கு எனக்கு நேரமில்லை என்று உணர்த்திவிடு. உன் நாக்கு புனிதமானதாக இருக்க வேண்டும். அதிலிருந்து வெளிவர வேண்டியது அறிவும் சக்தியும், பழி சொல்லல் அல்ல. இதை உன் மனதில் பதித்துக்கொள். பணம் இல்லாமல் ராணி இல்லை. நீ உன் சிறிய தேவைகளுக்கே ஒரு ஆண், அப்பா, கணவன், சகோதரன் யாரிடமும் கை நீட்டினால் நீ முழுமையாக சுயமரியாதையுடன் வாழ முடியாது. பணம் ஒரு காப்பிடம் மட்டுமல்ல, அது உன் முடிவுகளின் சுதந்திரம். நீ டியூஷன் எடுக்கலாம், சிறிய வியாபாரம் செய்யலாம், ஆன்லைன் வேலை செய்யலாம். ஆனால் உன் கையில் உன் பணம் இருக்க வேண்டும். அப்போதுதான் தவறான உறவுகளை தாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீ தலையை உயர்த்தி வாழ முடியும். இன்று ஒரு சத்தியம் செய். நீ யாருக்கும் சுமையாக இருக்க மாட்டாயென்று. மாறாக நீயே பிறருக்கு உதவக்கூடியவளாக மாறுவாய். மலிவு, விஷமான மனிதர்களை அடையாளம் காண. ஒவ்வொருவரும் உன் நேரத்திற்கும் ஆற்றலுக்கும் தகுதியுள்ளவர்கள் அல்ல. சிலர் உன் ஆற்றலை சுரண்டும் வேலையை செய்வார்கள். உன்னை தாழ்த்துவார்கள். உன் கனவுகளை கேலி செய்வார்கள். அவர்களை திருத்த முயற்சி செய்யாதே. உன் வேலை குப்பையை சுத்தம் செய்வதல்ல, குப்பையிலிருந்து விலகி நிற்பது. உன் வாழ்க்கையில் ஒரு எல்லையை வரைந்து கொள். உன் மன அமைதியை கெடுக்கும் யாரையும் எந்த விளக்கமும் இல்லாமல் நீக்கிவிடு. அவன் என்ன நினைப்பான் என்று யோசிக்காதே. நீ அவனுடன் இருந்தால் நீ என்ன ஆகுவாய் என்று யோசி. உன் சுற்றத்தை கவனமாக தேர்ந்தெடு. நீ யாருடன் இருப்பாயோ நீ அதுபோலவே மாறுவாய். உன் உடல், உன் தனித்துவம் இவற்றை மேம்படுத்து. மக்கள் சொல்வார்கள், உள்ளம் முக்கியம், வெளியே தோற்றமில்லை என்று. அது பாதி உண்மை. உண்மை என்னவென்றால், முதலில் மக்கள் பார்க்கும் விஷயம் உன் தோற்றம். அதனால் நீ ஒரு மாடலாக வேண்டியதில்லை. ஆனால் நீ உன்னை கவனிக்க வேண்டும். நல்ல உணவு சாப்பிடு, உடற்பயிற்சி செய். உனக்கு நம்பிக்கை தரும் ஆடைகளை அணி. கண்ணாடியில் உன்னை பார்த்தால் உனக்கு உன்னை நினைத்து பெருமையாக இருக்க வேண்டும். நீ ஒரு அறைக்குள் நுழையும் போது உன் நடை மரியாதையுடன் இருக்க வேண்டும். நினைவில் கொள், உன் உடல் உன் கோவில். அதை குப்பை தொடி போல நடத்தாதே. முட்டாள்களுடன் வாதிடாதே. அது உன் ஆற்றலை வீணடிக்கும். யாராவது உன்னை தூண்டினால் அவர்களை ஜெயிக்க விடு. நீ அமைதியாக எழுந்து செல். உன் இருப்பில்லாமை உன் இருப்பை விட அதிக தாக்கம் ஏற்பட வேண்டும். வாதிடினால் நீ உன் நிலையை தாழ்த்துகிறாய். உன் அமைதியை எந்த வாதத்தை விட மதிப்புள்ளதாக எண்ணு. உன்னை புரிந்து கொள்ள விரும்பாதவரை புரிய வைக்க முயற்சிப்பது முட்டாள்தனம். அறிவே சக்தி. தொடர்ந்து கற்றுக்கொள். பட்டங்கள் மட்டும் கல்வி அல்ல. உலகம் எப்படி இயங்குகிறது, பணம் எப்படி வேலை செய்கிறது, மனித மனம் எப்படி இருக்கிறது என்பதை கற்றுக்கொள். ஒரு உயர்ந்த பெண் அழகானவள் மட்டுமல்ல, அவள் புத்திசாலியும். அவள் பேசும்போது மக்கள் அவளின் அறிவால் கவரப்படுவார்கள். ஒவ்வொரு நாளும் சிறிதளவு புதிதாக கற்றுக்கொள். உன் அறிவை கூர்மையாக்கு. அறிவுள்ள பெண்ணை யாரும் ஏமாற்ற முடியாது. உன் அழகு காலத்துடன் குறையும், ஆனால் உன் அறிவு வாழ்நாள் முழுவதும் இருக்கும். இப்போது நீ உன் கவசத்தில் புதிய ஆயுதங்களை சேர்த்துவிட்டாய்.
ரகசியம், பண சுதந்திரம், நல்ல சுற்றம், அறிவு. இந்த 4 தூண்களே உன் சிம்மாசனத்தை தாங்கும். இப்போது உலகம் உன்னை எளிதாக படிக்க முடியாது. இப்போது நீ யாருக்கும் சார்ந்தவள் அல்ல. இந்த மாற்றம் ஒரு நாளில் வராது. ஆனால் இன்று தொடங்கினால் நாளை உன்னுடையது. உன்னை இவ்வளவு உயர்த்திக்கொள். உன்னை கீழே இழுக்க மக்கள் தலை உயர்த்த வேண்டிய நிலை வரட்டும். அப்போதும் அவர்கள் உன்னை தொட்டு பார்க்க முடியாது. நிறுத்தாதே, சோர்வடையாதே. நீ உருவாக்கிக் கொண்டிருக்கிறாய் ஒரு பெண்ணை. அவளை பார்த்து எதிர்கால தலைமுறைகள் சொல்லும், நான் அவளைப் போல ஆக வேண்டும் என்று. நான் அறிவேன், நீ சோர்ந்து விட்டாய். உடலால் மட்டுமில்லை, மனதாலும். நான் அறிவேன், நீ தினமும் சிரிக்கிறாய். ஆனால் உள்ளுக்குள் கத்திக்கொள்ள விரும்புகிறாய். சின்ன வயதிலிருந்தே உனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது, தியாகம்தான் பெண்ணின் பெரிய ஆபரணம் என்று. மற்றவர்களை மகிழ்விக்க உன்னை அழிக்க வேண்டியிருந்தாலும் அழித்துவிடு என்று சொல்லப்பட்டது. அதையே நீ செய்தாய். எல்லோரின் மகிழ்ச்சிக்காக உன் கனவுகளை கொன்றாய். எல்லோரின் அமைதிக்காக உன் குரலை அடக்கினாய். அதற்கு பதிலாக உனக்கு என்ன கிடைத்தது? யாராவது ஒரு நாள் கேட்டார்களா, நீ எப்படி இருக்கிறாய் என்று? யாராவது சொன்னார்களா, உனக்கு ஓய்வு தேவை என்று? இல்லை, மாறாக ஒருமுறை நீ உனக்காக நின்றால் உன்னை செல்ஃபிஷ் என்று அழைத்தார்கள். இன்று நான் உனக்கு சொல்ல வருவது நீ நீண்ட நாளாக உன்னிடம் சொல்ல வேண்டிய உண்மை. தியாகத்தின் சிலையாக இருப்பதை நிறுத்து. இந்த உலகம் தியாகத்தை போற்றாது, அதை பயன்படுத்திக் கொள்கிறது. நீ எவ்வளவு குனிக்கிறாயோ மக்கள் அதைவிட அதிகமாக உன்னை குனிய வைப்பார்கள். இன்று நாம் அந்த பெண்ணை புதைக்கப் போகிறோம். மற்றவர்களின் விதிகளால் அல்ல, தன் விதிகளால் வாழும் ஒரு பெண்ணை உருவாக்கப் போகிறோம். மற்றவர்களை சரி செய்வது உன் வேலை அல்ல. பல பெண்கள் தங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறார்கள், ஏனெனில் அவர்கள் ஒரு உடைந்த மனிதனை சரி செய்ய முயற்சிக்கிறார்கள். அது குடிகார கணவராக இருக்கலாம், பொறுப்பில்லாத சகோதரனாக இருக்கலாம், அல்லது சுயநல நண்பராக இருக்கலாம். நீ நினைப்பாய், உன் அன்பு அவர்களை மாற்றிவிடும் என்று. கேள், நீ ஒரு சீர்திருத்த மையம் அல்ல, நீ ஒரு மருத்துவமனை அல்ல. தன்னை மாற்றிக்கொள்ள விரும்பாதவரை நீ காப்பாற்ற முடியாது. மற்றவர்களின் சுமையை உன் தோள்களில் சுமப்பதை நிறுத்து. அவர்களை அவர்கள் நிலைமையில் விட்டுவிட்டு உன் சக்தியை உன்னை உருவாக்க பயன்படுத்திக்கொள். மூழ்கிக் கொண்டிருக்கும் ஒருவரை காப்பாற்ற முயன்றால் அவரும் உன்னையும் கீழே இழுத்து விடுவார். இந்த சமூகம் விரும்புவது நீ சரியான மருமகள், சரியான அம்மா, சரியான மனைவி, சரியான மகள் யாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? பெர்ஃபெக்ஷன் என்பது ஒரு கண்ணி. நீ ஒரு மனுஷி, கடவுள் அல்ல, எந்திரம் அல்ல. நீ தவறு செய்வாய். சில நாட்களில் வீடு சுத்தமாக இருக்காது, சில நாட்களில் உணவு கெட்டுப்போகும், சில நாட்களில் நீ கோபமாக இருப்பாய். இது எல்லாம் சரிதான். பெர்ஃபெக்டாக இருக்க முயற்சி செய்து உன் உயிரையே சுருக்காதே. உன் குறைகளை ஏற்றுக்கொள். நீ உனக்கே சொல்வாய், ஆம், நானும் ஒரு மனிதன்தான், நான் தவறு செய்யலாம் என்று. அப்போது உன் மனசிலிருந்த சுமை குறையும். சூப்பர் உமனாக வேண்டாம், ஹாப்பி உமனாக இரு. உனக்காக வாழும்போது குற்ற உணர்வு கொள்ளாதே. நீ உனக்காக ஆடை வாங்கினால் இந்த பணம் வீட்டுக்கு பயன்படுத்தி இருக்கலாம் என்று நினைப்பாய். நீ ஓய்வு எடுத்தால் நான் சோம்பேறி என்று நினைப்பாய். இந்த குற்ற உணர்வை வெளியே தூக்கி எறி. உனக்காக செலவு செய்வது, உனக்காக நேரம் எடுப்பது, தனியாக வெளியே போவது, இவை பாவமல்ல, இவை உன் தேவைகள். ஒரு காலியான கிளாஸ் டம்ளர் யாருடைய தாகத்தையும் தீர்க்க முடியாது. நீ உள்ளுக்குள் காலியாக இருந்தால் நீ பிறருக்கும் மகிழ்ச்சி தர முடியாது. முதலில் உன்னை நிரப்பிக்கொள், அதன் பிறகு உலகத்தை நிரப்பலாம். அந்த சிறுமியை மீண்டும் உயிர்ப்பி. நீ ஒரு காலத்தில் எப்படி இருந்தாய் நினைவிருக்கிறதா? வரைய விரும்பினவள், நடனமாட விரும்பினவள், எழுத விரும்பினவள், அழகாக அலங்கரித்த விரும்பினவள். திருமணம், குழந்தைகள், பொறுப்புகள், இந்த எல்லாம் அந்த சிறுமியை கொன்றுவிட்டது. இன்று அவளை மீண்டும் தேடு. உன் பழைய ஆர்வங்களை மீண்டும் தொடங்கு. எனக்கு வயசாகிவிட்டது என்று நினைக்காதே. மக்கள் என்ன சொல்வார்கள் என்று கவலைப்படாதே. உன் கனவுகள் இறந்த நாளே உன் ஆன்மா இறக்கத் தொடங்கும். இன்று உனக்கு மட்டும் மகிழ்ச்சி தரும் ஒன்றை செய். அது யாருக்கும் சம்பந்தமில்லாததாக இருக்கட்டும். நீ உன் ஆன்மாவை மகிழ்விக்கும் விஷயங்களை செய்தால் உன்னுள் ஒரு புதிய ஒளி பிறக்கும்.
மக்கள் உன்னிடம் எப்படி நடப்பார்கள் அதை நீயே தீர்மானிக்கிறாய். யாராவது உன்னிடம் கூச்சலிட்டால் நீ அமைதியாக இருந்தால் அவர்கள் அதை பழக்கமாக்கிக் கொள்வார்கள். யாராவது உன்னை கேலி செய்தால் நீ சிரித்தால் அது அனுமதி கொடுத்து போய் இருக்கும். இன்று முதல் உன் மரியாதைக்கான எல்லையை நிர்ணயம் செய். யாராவது மரியாதை இல்லாமல் நடந்தால் அங்கேயே நிறுத்து. இதை நான் சகிக்க மாட்டேன் என்று தெளிவாக சொல்லு. நீ உன்னை மதிக்க ஆரம்பித்தால்தான் உலகமும் உன்னை மதிக்கும். மற்ற பெண்களுடன் உன்னை ஒப்பிடாதே. சோஷியல் மீடியாவில் பார்க்கும் பெர்ஃபெக்ட் வாழ்க்கை அது ஒரு மாயை. ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் பிரச்சினைகள் இருக்கின்றன. உன்னை குறைத்து எண்ணாதே. நீ மிகவும் சிறப்பு வாய்ந்தவள். உனக்கென ஒரு கதை இருக்கிறது, ஒரு போராட்டம் இருக்கிறது, ஒரு வெற்றி இருக்கிறது. உன் குறைகளை பார்த்து அழுவதற்கு பதிலாக உன் பலங்களில் கவனத்தில் கொள். இந்த வாழ்க்கை மிகவும் குறுக்கனது. இதை மற்றவர்களுக்காக வாழ்ந்து முடிக்காதீங்க. நீங்க அம்மா, மனைவி, மகள் மட்டுமல்ல, நீங்க ஒரு சக்தி. உங்களுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த சக்தியை எழுப்புங்க. உலகம் உங்களை வெல்ல முடியாது. நீங்க உங்களையே தோற்கடிக்கவில்லை என்றால் எழுந்து நில்லு. உன் விதிகளால் வாழத் தொடங்கு. இப்போது செயல்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் உனக்கு அந்த சிறிய நடைமுறை விஷயங்களை சொல்லப் போகிறேன். அவற்றை நீ தினமும் செய்தால் உன்னை பற்றிய உலகத்தின் பார்வை தானாகவே மாறிவிடும். இன்று முதல் இப்போதே உன் தோள்களை நேராக வைத்துக்கொள். நீ நடக்கும்போது தரையை பார்த்து நடக்காதே, முன்னே பார்த்து நட. நீ உட்காரும்போது சுருங்கி உட்காராதே. உனக்கு உரிய இடத்தை முழுவதும் பிடித்து உட்கார். குனிந்த தோள்கள், குனிந்த பார்வை, இது நீ பயப்படுகிறாய் என்பதை காட்டும். உள்ளே எவ்வளவு பயம் இருந்தாலும் வெளியில் நீ இந்த இடத்தின் உரிமையாளர் போல நட. உன் உடல் மொழி, நான் பலவீனமில்லை என்று சத்தமாக சொல்ல வேண்டும். அவசரமாக பேசுவதை நிறுத்து. விரைவாக பேசும் பெண்களை மக்கள் லேசாக எடுத்துக்கொள்வார்கள். பேசுவதற்கு முன் ஒரு வினாடி நில்லு. மெதுவாக பேசு, தெளிவாக பேசு. யாராவது நடுவில் குறுக்கிட்டால் நில்லு, அவரை பார்த்துக்கொள். பிறகு உன் பேச்சை தொடரு. குரலை உயர்த்த வேண்டாம். உன் வார்த்தைகளுக்கு எடை கொடு. குறைவாக பேசு. இந்த ஒரு பழக்கம் மட்டும் உன்னை உடனடியாக சக்திவானவளாக மாற்றும். வெளியே போகும்போது மட்டும் தயாராகாதே. வீட்டிலேயே சீர்குழைந்த ஆடைகளை அணியாதே. நீ கண்ணாடியில் உன்னை சீரற்ற நிலையில் பார்த்தால் உன் மனநிலை தானாகவே குறையும். ஒவ்வொரு நாளும் குளித்து சுத்தமான ஆடைகள் அணிந்து முடியை சீர் செய். யாரும் பார்க்கவில்லை என்றாலும் இதை உனக்காக செய். நீ நன்றாக தோன்றினால் நீ நன்றாக உணர்வாய். டிவி சீரியல்கள் அல்லது அயலவர்களின் விஷயங்களில் உன் நேரத்தை வீணடிக்காதே. ஒவ்வொரு நாளும் 15 நிமிடம் ஒரு நல்ல புத்தகம் படி, ஒரு அறிவூட்டும் வீடியோ பார், அல்லது புதிய திறன் கற்றுக்கொள். உன் மூளையை சோம்பலாக ஆகவிடாதே. அறிவு உள்ள பெண்ணுக்கு எப்போதும் ஒரு வழி இருக்கும். உன் புத்தியை கூர்மையாக்கு. யாரும் உன்னை வார்த்தைகளால் ஏமாற்ற முடியாதபடி. இப்போது உன் தினசரி பழக்கங்களில் இதையும் சேர்த்துக்கொள். ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் உன் நாளை எழுதிக்கொள். இன்று நான் யாருக்காவது தேவையில்லாமல் நேரம் கொடுத்தேனா? இன்று நான் என்னை குறைத்து எண்ணினேனா என்று உன்னையே கேள். எழுது. உன் எண்ணங்களை காகிதத்தில் எழுதுவது உன் மனதை அமைதியாக்கும். இது உன்னுடன் உனக்கான ஒரு சந்திப்பு. இது உன்னை சரியான பாதையில் வைத்திருக்கும். இது உலகத்துக்கு ஒரு செய்தி. நான் என் கூட்டத்தை நான் ரசிக்கிறேன். எனக்கு மகிழ்ச்சியாக இருக்க யாரும் தேவையில்லை. என் சகோதரிகளே, இந்த பயணம் இங்கே முடிவடைகிறது. ஆனால் உண்மையான சோதனை இப்போதுதான் ஆரம்பிக்கிறது. இதை கேட்பது எளிது, ஆனால் செய்வது கடினம். நாளை நீ விழிக்கும்போது பழைய பழக்கங்கள் உன்னை இழுத்துச் செல்லும். மக்கள் மீண்டும் உன்னை அடக்க முயற்சிப்பார்கள். ஆனால் இந்த முறை நீ தயாராக இருக்கிறாய். நீ உன் உள்ளிருக்கும் ராணியை எழுப்பிவிட்டாய். இப்போது அவளை மீண்டும் தூங்க விடாதே. உன் விதிகளால் வாழு. உன் மதிப்பை அறிந்து கொள். தலையை உயர்த்தி நட. உலகம் உன்னுடையது. உன் பேரரசை உருவாக்கு. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மறக்காம சாய் கிருத்திக் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.